ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு முதலாளி, ஒரு வேலைக்காரன் 2 பேர் இருந்தாங்க. வேலைக்காரன் ரொம்ப சாமர்த்தியசாலி. முதலாளி ஒரு யதார்த்தமான மனிதர். ஒரு நாள் முதலாளி தன்னுடைய வீட்டு தோட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய வீட்டு மாமரத்தில் 2 அழகான மாம்பழங்கள் காய்த்து தொங்குவதை பார்க்குறாரு. வேலைக்காரன்ட்ட அதை பறித்து அதை அறுத்து வை, நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்புறார். இந்த வேலைக்காரனும் மரத்து மேலே ஏறி அந்த 2 பழங்களை பறித்து எடுத்துகிட்டு கழுவி அதை கட் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மாம்பழங்களுடைய வர்ணம், அதோடைய ஷேப்பு, கலரு, அந்த டேஸ்ட்டு, அதை கட் பண்ணும்போது வர ஸ்மெல்லு, இதெல்லாம் பார்த்து அவனுக்கு அப்படியே நாக்கில் எச்சில் ஊறுது. ஆஹா, 2 பழம் இருக்கே, இவ்வளோ துண்டு இருக்கே, ஒன்றே ஒன்று எடுத்துட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவன் டேஸ்ட் பண்ணா, அப்பா போங்க, இந்த சுவையை சொல்லவே முடியாது, அவனுக்கு வாயில் எச்சில் ஊறுது, அவ்வளோதான். அப்படியே இன்னும் ஒன்று அப்படின்னு அவன் தன்னை மறந்து 2 மாம்பழத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அச்சச்சோ, இப்போ என்னடா பண்ணுறது, முதலாளி வந்தால் நம்மளை வச்சு செய்வாரே, என்னடா பண்ணுறதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே பிரேக் விட்டுருவோம். இப்போ முதலாளி கடைக்கு போனார்ல, அங்கே என்னாச்சுன்னு பார்ப்போம். அங்கே முதலாளி கடத்தருக்கு போகும்போது பார்த்தா அவருடைய ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, பால்ய சிநேகிதர், கொஞ்ச நாளாக பழக்கம் இல்லை, அவர் வெளியூர் போயிருந்தார். இப்போ மார்க்கெட்டில் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம், 2 பேரும் கட்டி தழுவிக்கிறாங்க. அடாடாடாடா, உன்னை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, எவ்வளோ கதை நாம் பேசணும், வா 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 நீ என் வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு கையோடு அவரை ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு முதலாளி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு முதலாளி பேசிக்கிட்டே வராரு. வந்ததும் குரல் கொடுக்குறாரு, டே அப்பா, இந்த மாம்பழம் கட் பண்ண சொன்னேன்ல, அதை கொண்டு வா, நான் கை கால் கழுவிட்டு வரேன் அப்படின்ட்டு இவர் கிணத்தடிக்கு போகிறார். அப்போது பின்கட்டுக்கு போகும்போது இந்த வேலைக்காரன் முதலாளி, நான் மாம்பழத்தை கட் பண்ணலை. ஏண்டா, ஏன் கட் பண்ணல? கத்தி சாணம் இல்லை முதலாளி, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, வேறு கத்தியும் வீட்டில் இல்லை அப்படிங்கிறான். இவ்வளோதானே, கத்தியை கொண்டா, தோ கிணத்தடியில் துவைக்கிற கல் இருக்குது, அதில் வச்சு தேய்ச்சா சாணம் ஆகிடுது, ஷார்ப்பாகிடுது, இது ஒரு விஷயமாடா அப்படின்னு கத்தியை வாங்கிட்டு போய், அவர் தான் ரொம்ப யதார்த்தமானவராச்சே, அவர் துவைக்கிற கல் மேலே வச்சு சாணம் பிடிக்கிறார். இதை பார்த்துட்டு நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, நம்ம வேலைக்காரன் அங்கே ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாருல ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போய் நிற்கிறான் ரொம்ப சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு. ஃப்ரெண்டு பார்க்குறாரு, நீ இந்த வீட்டு வேலைக்காரன் தானே, ஏன்ப்பா முகம் சோகமாக இருக்குது, என் ஃப்ரெண்டு உன்னை சரியாக நடத்துறது இல்லையா, சம்பளம் பத்தலையா, என்னப்பா என்ன விஷயம், தைரியமாக சொல்லு அப்படிங்கிறார். இவன் ரொம்ப சோகமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, என்னத்தை சொல்கிறது போங்க, உங்கள் நிலைமை இப்படி ஆகணுமே அப்படின்னு சொன்னதும் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல. என் நிலைமையா, உன் நிலைமை சரியில்லைன்னு நான் நினச்சேன், என் நிலைமைக்கு என்னப்பா, இங்கே வாங்க, உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரியல, இங்கே வாங்க, இங்கே என் முதலாளி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறான். இவர் எட்டி பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு கத்தியை தீட்டிகிட்டு இருக்கார். கத்தி தீட்டிகிட்டு இருக்காரு உன் முதலாளி, என்னப்பா இதெல்லாம் இல்லைண்ணே, அடா நீங்கள் வேறங்க, எங்கள் முதலாளிக்கு மற்றவங்களுடைய காதை அறுத்து சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், இப்போ என்னை கூட சமைக்க சொல்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கிறாரு, நீங்கள் வந்ததும் அவர் உள்ளே வந்ததும் நான் வாசக்கதவை தாப்பா போட்டுருவேன், உங்கள் காது 2த்தையும் கட் பண்ணிடுவார். காதை கட் பண்ணிடுவாரா, என்னப்பா சொல்கிற, புரியும்படியே சொல்லுப்பா, அவனை பார்த்து வருஷக்கணக்காகுது. வருஷக்கணக்காகுதா, நல்லதா போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆமாங்க, நீங்கள் வேணால் அக்கம் பக்கத்தில் கேட்டு பாருங்கங்க, யார் வந்தாலும் அவர் காதை அறுத்துருவாருங்க அப்படின்னு சொல்ல, அச்சச்சோ எனக்கு காது முக்கியம் சாமி, நட்பெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு அவர் ஓடுறாரு. அந்த சமயம் பார்த்து நம்ம முதலாளி உள்ள வர, டேய் என்னடா அவன் ஓடுறான், என்னாச்சு அப்படின்னு கேட்க, முதலாளி நான் என்னத்தை சொல்லுவேன், நீங்கள் நம்பி வீட்டுக்குள்ளே சேர்த்தீங்க, அந்த மாம்பழத்தை தூக்கிட்டு அவர் ஓடுறாரு முதலாளி, நான் கேட்க அவர் ஓடுறாருன்னதும், டேய் 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 சீசன் இல்லாத காலத்தில் 2 மாம்பழம் காய்ச்சுதேன்னு நான் சந்தோஷமாக இருந்தேன், அவன் இப்படியா ஓடுறான், திருட்டுப்பைய, இதனால தான் ஊரை விட்டு ஓடிட்டான் போல இருக்குன்னு முதலாளியும் துரத்திக்கிட்டே ஓடுறாரு. டேய்
2 எடுத்துக்க வேணாண்டா, நீ 2க்கு வச்சிருக்கல்ல, 1 கூடுறான்னு முதலாளி கத்த, அவரு காதை தான் கேட்குறாரோன்னுட்டு, நான் 1ம் தரமாட்டேன், எனக்கு 2ம் வேணும், அது ரொம்ப முக்கியம்னு அவரு கத்திக்கிட்டே ஓட, நம்ம ஆள் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னங்க, எல்லா கதையிலையும் மாரல் இருக்குமா என்ன? சும்மா சிரித்து ரசித்து மகிழுங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.